தைப்பூசத்தையொட்டி பழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம். காளிராஜன், ஏராளமான பக்தர்கள் வரக்கூடிய சூழலில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதே போல போக்குவரத்து வசதிக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது? மூன்றாம் படை வீடான தண்டாயுதம் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி பழனி தைப்பூச விழாவிற்காக பெரிய நாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் விழாவானது தற்போது இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று இந்த ஜோதி தரிசனமானது தற்போது இங்க நடைபெற்று வருகிறது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை பழனியில் குவிந்துள்ளனர். குறிப்பாக விரதம் இருந்து முருகனுக்கு விரதம் இருந்து பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியை நோக்கி வந்துள்ளனர். குறிப்பாக வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துள்ளனர். இதற்காக திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பழனி நகராட்சி நிர்வாகம், பழனி இந்து அறநிலையத்துறை நிர்வாகம் ஆகியோர் இணைந்து பல்வேறு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். குறிப்பாக பழனி முருகன் கோயிலிருந்து பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்துக்கு இலவச பஸ் சேவைகள் மற்றும் சென்னை, கோவை உள்ளிட்ட பெரு நகரங்களுக்கான பஸ் சேவைகள் என பல்வேறு பஸ் சேவைகள் அறிவித்துள்ளனர். குறிப்பாக இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்திருப்பதால் இங்கு தீயணைப்பு வாகனம் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனம் ஆகியவை தயார் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பழனி மலைக்கு மேல் சென்று பக்தர்கள் பார்ப்பதற்காக 100 நபர்களாக பிரித்து காவல்துறையினர் ஒவ்வொரு குழுக்களாக மலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் கூட்ட நெரிசல் இல்லாமல் பக்தர்கள் சாமி தரிசனம் பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக கழிப்பறை வசதிகள் மற்றும் குடிநீர் வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. தற்போது சூரிய உதயம் உதயமான போது பக்தர்கள் அனைவரும் இந்த ஜோதி தரிசனத்தில் சூரியனுக்கு விளக்கை ஏற்றி குறிப்பாக சாமி தரிசனம் செய்யும் நிகழ்வானது தற்போது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனைவரும் சாமி தரிசனம் செய்வதற்காக இப்போ மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலை அளவில் இந்த தேரோட்ட நிகழ்வானது நடைபெறும். பாலா, வேலுண்டு வினையில்லை என்று சொல்வார்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருவிழா இன்று கோலாகலமாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பழனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி காளிராஜ்.